பிரியாணி விற்கும் ஹோட்டலில் ஆய்வு செய்த அதிகாரிகள் மீது ஹோட்டல் உரிமையாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், என்ன நடந்தது? பக்கத்துல கச்சேரி சாலை என்கிற இடத்துல ஒரு பிரியாணி கடை இருக்கு. இந்த கடையில இன்னைக்கு நகராட்சி அலுவலர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு ஆய்வின் போது அங்க உள்ள நெகிழி பைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதிகாரிகள் அந்த நெகிழி பையை கைப்பற்றிய போது அதிகாரிகளுக்கும் அந்த கடை ஊழியர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அந்த கடையில் உள்ள உணவு பொருட்களை தரமில்லாத ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்ததா நகராட்சி அலுவலர்கள் தெரிவிச்சு அந்த கடைக்கு சீல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருதரப்புக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுற நிலை ஏற்பட்டுச்சு. இதுல கடை ஊழியர்கள் இப்ப 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து நகராட்சி அதிகாரிகளை ஆய்வுக்கு போனவங்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுல சுகாதார ஆய்வாளர் பிருந்தா மற்றும் நகரமைப்பு உதவியாளர் முருகராஜ் ரெண்டு பேர் கடுமையான காயம் அடைஞ்சாங்க. இதை தொடர்ந்து இவங்க இருவரும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தை இது குறித்து புகார் அளிச்சிருக்காங்க. இதன் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்துக்கு வந்த ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து நகராட்சி அலுவலகத்து வாசல் முன்பே அமர்ந்து அந்த கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது இந்த கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அங்கே ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக வந்தாங்க. இதையடுத்து இரு தரப்புக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களை நகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியேற்றி விட்டு நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதைத் தொடர்ந்து அங்கு மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சுப்ரியா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கடைக்கு சீல் வைக்கிறதுக்காக நகராட்சி ஊழியர்கள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை எல்லாம் சேர்ந்து இந்த கடை முன்பு கூடியிருக்காங்க. அதற்கு இப்ப காவல்துறை சாதகமா ஒரு லட்சம் பட்சமா செயல்படுறாங்கன்னு சொல்லி கடை உரிமையாளர் மற்றும் ஆதரவாளர்கள் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப இரு தரப்புமே அவங்க நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி அதிகாரிகள்லாம் ஒரு பக்கம் சாலை மறியல் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி கடை முன்பு கடை ஊழியர்கள் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து இங்க ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்திருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஒரு பிரச்சனையான சூழல் நிலவுகிறது. இப்போ அனைத்து அதிகாரிகளும் கடை முன்பு கூடியிருக்கிறதால இங்க ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையடுத்து டிஎஸ்பி திருப்பதி தலைமையிலான போலீசார் இங்க ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியா? விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.